தமிழகத்தில் திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசின் பங்குத் தொகையை குறிப்பிட்ட காலத்தில் விடுவிக்க வேண்டும். மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கையை ஒருபோதும் ஏற்க முடியாது. மத்திய அரசு கல்வி நிதி வழங்க மறுப்பதை கண்டித்து சென்னை போராட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டார். தமிழகத்திற்கு நிதி தர மறுப்பதுடன் ஆணவமாக பேசும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்க வேண்டும். பாஜக தவிர எந்த கட்சியும் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கவில்லை என கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முத்தரசன் காட்டு. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டம் அடுத்த மாதம் முதல் நடைமுறைக்கு வருகிறது. ஆட்டோக்களை பிங்க் நிறத்தில் இயக்க மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம். தங்கச்சி மடத்தில் மீன்பிடி துறைமுகம் உள்ளிட்ட பணிகளுக்கு 360 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனுக்களை விரைவாக விசாரிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு. தேர்தல் ஆணையத்தை குமாஸ்தா என்று விமர்சித்த சி.வி. சண்முகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் தமிழக பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு. மத்திய அரசு கல்வி நிதி ஒதுக்காததை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்ற திட்டம். திருவள்ளூர் அருகே பட்டறை பெரும்புதூரில் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுரங்கப்பாதை கண்டுபிடிப்பு. பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட சுரங்கப்பாதை என தொல்லியல் துறை தகவல். சேலம் மத்திய சிறையில் கைதிகளுக்கு செல்போன், கஞ்சா வழங்கிய முதல்நிலை காவலர் பணியிடை நீக்கம். செல்போன், கஞ்சா போன்றவற்றை கொடுப்பதற்கு ஆயிரக்கணக்கில் பணம் வாங்கியது அம்பலம். மாநில நிதியிலிருந்து நேரடியாக அமைக்கும் சாலைகளில் சுங்கச்சாவடிகள் அமைக்கப்படுவதில்லை. சேதமடைந்த நெடுஞ்சாலைகளை செப்பனிட மத்திய அரசு நிதி தரவில்லை என அமைச்சர் ஏவ வேலு குற்றச்சாட்டு. மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் மார்ச் 1ஆம் தேதி முதல் 3 மாதம் கையெழுத்து இயக்கம். 3வது மொழி தேவை என்பதை பாஜக வலியுறுத்தும் என அண்ணாமலை தகவல். இரவோடு இரவாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று புதிய தலைமை தேர்தல் ஆணையர் பெயரை அறிவித்தது ஏன்? தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தில் மத்திய அரசு அவசரம் காட்டுவது ஏன் என ராகுல் காந்தி அடுக்கடுக்கான கேள்வி. மும்மொழி கொள்கையை கடைபிடித்தால்தான் நிதி ஒதுக்குவோம் என்பது ஜனநாயக விரோதம். ஹிந்தி படித்தால் பசி பட்டினி தீர்ந்து விடுமா என சீமான் கேள்வி. தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் இணையவழி குற்றங்களின் எண்ணிக்கை 2.5 மடங்கு அதிகரிப்பு. கடந்த ஆண்டில் மட்டும் 5385 சைபர் குற்ற வழக்குகள் பதிவு. குடியாத்தம் அரசு மருத்துவமனை எதிரே நகராட்சிக்கு சொந்தமான ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை. அதிகாரிகளிடம் கடைக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கும்பமேளாவையொட்டி பிரயாக்ராஜில் ஆற்று நீர் குளிக்க தகுதியற்றதானது. மனித கழிவுகளால் ஆற்று நீர் கெட்டுவிட்டதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதிர்ச்சி தகவல்.
திருவள்ளூர் அருகே அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட தவேக அலுவலகம் இடித்து அகற்று. ஜேசிபி எந்திரம் மூலம் இடித்து அகற்றிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள். பீகார் மாநிலம் பாட்னாவில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் சமூக விரோதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் மக்கள் பீதி. தப்பிச் சென்றவர்களை சுற்றி வளைக்க அதிரடி படையினர் நடவடிக்கை. இந்தியா கத்தார் இடையே இரட்டை வரி விதிப்பு முறையை தவிர்க்க ஒப்பந்தம். இந்தியா வந்துள்ள கத்தார் மன்னர் மற்றும் பிரதமர் மோடி முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது.